இன்னமும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சினிமா வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. அது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்ன்ற மாதிரி நீங்க இவ்வளவு தூரம் பண்ணி வந்து அங்க நீங்க பேசுறதே எவனும் கேட்கல அப்படின்னா பேச்சு என்ன அப்படின்றது கேட்கறது தானே. காலையில 7 மணி 10 மணில இருந்து நிக்கிறாங்க அவங்க. அதுவே நடக்கல அப்படின்னா அப்புறம் நீ என்ன மொத்தமே ஃபிளா தானே. ஓட்ட ஒரு பெரிய ஓட்ட இருக்குன்றத பார்க்க முடியும். இப்போ பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம்னு சொன்ன ஒரு தலைவர் காட்டு. இது ஒரு ஸ்டேட்மெண்டா சார்? இது ஆண்டாண்டு காலமாக நான் சொல்றது 1500ல இருந்து 1400ல இருந்து அந்தந்த ஊர் ராஜாமார்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அரசியல்லாம் இன்னைக்கு ஜனநாயக பெண்கள் பாதுகாப்பு வந்துட்டு காம்ப்ரமைஸ்ல தான் போயிட்டு இருக்கு. இப்போ அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இவருக்குமே காம்ப்ரமைஸ் பேரும் நீங்க எழுதி போட்டு கொடுத்துறீங்களா? பிரச்சனையோட அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தாரு, அவரும் வந்துட்டு அதே வேன்ல தான் போனாரு. இப்ப விஜய் அவர்கள் வந்துட்டு அதுல வர்றதுல என்ன தப்பு? ரோட் ஷோ ஆகல சார். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க இன்டராக்டே பண்ணக்கூடாது மக்கள் கூட. நேரா போயிட்டு அந்த இடத்துல இந்த இடம்ல இந்த மணிக்கு சொல்றாங்கன்னா அத்தனை மணில போய் அங்க நின்று நீங்க பேசிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா மக்கள் அலைமோதி வந்துட்டாங்களே, என்ன பண்ண முடியும்? தலைவனுடைய பேச்ச தொண்டன் கேட்க மாட்டான்றதான் சார் விஜய் சுத்தி எப்பயுமே நடந்திருக்கு. ஆடியோ லஞ்ச் 5000 மாசம் தான் வந்து 5000 பேர் வாடா அப்படின்னா 10000 பேர் வருவான். அடி மிதி வாங்கிட்டு வெளில போகணும். ஒரு இடத்துல பேரிகேட் இருக்கு, அதை தாண்டி போக கூடாதுன்றதான உங்களுக்கு காமன் சென்ஸ். நீங்க நானும் போமா, அது மேல ஏறி குதிக்கிறானு சார். இவ்வளவுதான் அவங்களோட காமன் சென்ஸ். விஜயோட பெரிய செலிபிரிட்டியே உலகத்துல இல்லையா? ஏசுநாதருக்கு மேலே விஜய். எங்களை வந்து இது பண்ண விட மாட்டாங்க, அது பண்ண விட மாட்டாங்கன்னு ஓவர் கூச்சல், ஓவர் அழுகை. விஜய் ஏதோ இங்க தமிழ்நாட்டில் வாழவே விடாத மாதிரி, செயல்படவே விடாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒண்ணும் இல்ல, முதல் நிபந்தனை என்ன? ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு. அவரே ரோட் ஷோ பண்ணிட்டு வர. அவர் மேல ஏறி வந்தாதானே அது ரோட் ஷோ இல்லையே. அவர் கதவை திறந்து மக்களை பார்த்து மக்கள் கை கொடுக்குறாங்க, கையை பூரா தட்டி தட்டி விடுறாரு. அவருக்கு அந்த அறிவு இருக்கணும்ல. வணக்கம். இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரமா திருச்சியில வந்துட்டு அவருடைய பிரச்சார உரையை முடிச்சுட்டு அரியலூரை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. முதற்கட்டமா இந்த திருச்சியில பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிரச்சாரம் யாருக்கும் கேட்கவே இல்லை சார். அதாவது நீங்க எத்தனையோ கோடி போட்டு செலவு பண்ணி வந்திருக்காரு. கடைசியில் அவர் என்ன பேச வந்தாருன்றது யாருக்கும் கேட்கலாம் அப்படின்னா, அதாவது என்ன அடிப்படையோ அது இல்லாமல் இருந்தால் அது எப்படி? அப்படிதான் விஜய் எப்படி ஒரு கொள்கையில்லாத ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரோ, அடிப்படையில் ரொம்ப அது பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரி ரொம்ப இன்னமும் அவருடைய அரசியல் வாழ்க்கை வந்து சினிமா வாழ்க்கை மாதிரி தான் இருக்குது. அவருக்கு பேஸ்மெண்ட்டை போடுறதுக்கு அவங்க அப்பாவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் விஜயகாந்தும் ஒரு காலத்தில் ஹெல்ப் பண்ணாங்க. அதை வச்சுட்டு ஒரு வளர்ந்து சினிமா நடிகராக வந்துட்டார். இப்போ பேஸ்மெண்ட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாதனால தான் அந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் இவ்வளோ தூரம் பண்ணி வந்து அங்கே நீங்கள் பேசுனதே எவனுக்கும் கேட்கல அப்படின்னா அது ஒரு நான் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தெரியாமல் நடந்துச்சு, ஒரு சின்ன விஷயம் இதை போட்டு பெருசாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா எது மெயினோ அதுதானே, இதுதானே மெயினே. பேச்சு என்ன அப்படின்றது கேட்கறது தானே. காலையில் 7 மணி 10 மணிலேருந்து நிற்கிறாங்க அவங்க. அதுவே நடக்கலை அப்படின்னா அப்புறம் நீ என்ன மொத்தமே ஃபிளா தானே. ஓட்ட ஒரு பெரிய ஓட்ட இருக்குன்றதானே பார்க்க முடியுது. ஸோ அதுதான் அதை பார்க்க முடியுது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, என்றைக்குமே இந்த எந்த ஒரு கட்சிக்கு மேம் இப்போ 2005 கிட்டத்தட்ட மதுரை மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா விஜயகாந்த் இன்னைக்கு கூட பிரேமலதா அழகாக சொல்லியிருக்காங்க. நாளை ஆனால் அவங்க கட்சி 21வது வருடத்தை 14 செப்டம்பர் 2005 ஆரம்பித்தார் தேமுதிக. இப்போ நாளைக்கு 14 செப்டம்பர் 2025 நம்ம இருக்கோம். கிட்டத்தட்ட 21வது வருடத்துக்குள்ளே போகிறாங்க. அவங்கள கூப்பிட்டு வச்சு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்துட்டோம், அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு என்ன சொல்கிறது, அழுத்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, 23 நிபந்தனைகள் வச்சுட்டாங்க. எங்களை வந்து இது பண்ண விட மாட்டாங்க, அது பண்ண விட மாட்டாங்கன்னு ஓவர் கூச்சல், ஓவர் அழுகை. கிட்டத்தட்ட ஒரு கடந்த ஒரு வாரமாக விஜய் ஏதோ இங்கே தமிழ்நாட்டில் வாழவே விடாத மாதிரி, அவரை செயல்படவே விடாத மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கு 2 மாநாடு போட்டார். அதையும் பெருசாக சொல்லிக்கிறானுங்க. ஒன்றும் உடலனாலும் விடமாட்டேன்னு சொல்லிக்கிறானுங்கன்னு வைங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிபந்தனைகள்லாம் போட்டு இன்றைக்கி நிபந்தனைகள் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க? நீங்கள் நிபந்தனைகள் போடுறாங்க, ஒரு நிபந்தனை நீங்கள் அது வந்து அந்த நிபந்தனை படி நடந்திருந்தீங்கன்னா அதில் ஒரு உங்களுக்கு உங்க மேலே ஒரு மரியாதை வரும். ஒன்றும் இல்லை, முதல் நிபந்தனை என்ன? ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு. அவரே ரோட் ஷோ பண்ணிட்டு வர்றாரு. அவர் மேல ஏறி வந்தாதானே அது ரோட் ஷோ இல்லையே. அவர் கதவை திறந்து மக்களை பார்த்து மக்கள் கை கொடுக்குறாங்க, கையை பூரா தட்டி தட்டி விடுறாரு. இந்த முதல்வன் படத்துல கையை உடச்சு விடாரு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். கையை தட்டி தட்டி விடுறாங்க, கொடுக்குறது பூரா வாங்கி வச்சுட்டாரு. ரோட் ஷோனா அதுதானே. இப்போ அவர் கண்ணாடி மூட்டை அவர் பாட்டுக்கு போறாருன்னா அவர் காரில் போறாருன்னு அர்த்தம். அவர் மக்களை சந்திச்சு எல்லாத்தையும் மக்களை ஆசுவாசப்படுத்துறாரு, பேசுறாரு, துண்டை தூக்கி அதே மாதிரி எறிகிறாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. என்ன கொடுத்தாலும் வாங்கி உள்ள வச்சுக்கிறாரு. குடத்துல ஏதோ வச்சு கொடுக்குறாங்க, வாங்கி உள்ள வைக்கிறாரு, எல்லாத்தையும் வைக்கிறாரு. ரோட் ஷோ தானே. அவருக்கு அந்த அறிவு இருக்கணும்ல. நிபந்தனையின்படி என்ன அப்படின்னா ரோட் ஷோ பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ ரோட் ஷோ தானே பண்ணாரு. இது ரோட் ஷோவே இல்லையே. மேல எந்திரிச்சு மக்களுக்கு வந்துட்டு கை காட்டிட்டு வந்தா அப்படின்னா ரோட் ஷோக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு நீங்க சொல்ற ஃபார்முலேஷன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ரோட் ஷோனா ரோட்ல நீங்க மக்களை சந்திச்சுட்டு போனீங்களா ரோட் ஷோ தான் அது. நீங்க உள்ள உட்காந்தானே மேலே உட்காந்தானே எல்லாம் ஒன்று மக்களை தானே சந்திச்சு, மக்கள் கூட இன்ட்ராக்ஷனே இருக்கக்கூடாது. ரோட் ஷோன்னா என்ன? ரோட்ல போகும்போது நான் அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கேன்னு ஷோ பண்ணிட்டு போறது தான். அவர் மொத்த காமிச்சாலே முடிஞ்சது. பஸ் நம்ம ஒன்றும் இல்லை. இந்த
இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி, இந்த கருப்பு ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரிட்டு போட்டாங்க. இல்லை ஒரு சில செலிபிரிட்டிஸ்க்குலாம் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஒட்டியே ஆகணும், ஏன்னா அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாது அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மறைவுக்காக உள்ள ஏதாவது வச்சுக்கோங்கன்னு நீங்கள் பார்த்துட்டு தெரியும், போல மறைக்கிற மாதிரி ஒன்று வச்சுப்பாங்க. நீங்கள் பாலிவுட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பராசிஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இவர் நீட்டாக பிளாக் கலர் ஸ்டிக்கர் மட்டும் தான் போகிறார். இவர் அதே மதிக்கல, பிளாக் கலர் ஸ்டிக்கர் மட்டும் தான் போகிறார். கதை ஏற்றி அது பாட்டுக்கு வண்டி கொஞ்சம் விரட்டுக்கடா, முன்னாடி ஒரு 2 பேர் விட்டு நவுறு விரட்டிருக்கலாம் சார், பெரிய விஷயமே கிடையாது சார். நீங்க சொல்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்துட்டு ஒரு 10 பேர் 20 பேர் இருந்தாங்கன்னா விரட்டலாம். இல்ல சார், அங்க மக்கள் 100 கணக்குல 1000 கணக்குல குஞ்சிருக்காங்க. இல்ல சார், ஒண்ணு இல்லை, இன்னொன்னு சொல்லவா, இவர் வேற சார் பிரச்சார வேன்ல மேலே ஏறி பேச வேண்டியது அந்த இடத்துல இங்க நம்ம மரக்கடையில். இவர் வேற ஒரு காரில் போய் வெறும் வேன் மட்டும் வருது. ஏற்கனவே வேனுக்கே இவனு வேனை நிறுத்தி ஃபுல்லாக வேனை தொட்டு கும்பிட்டாங்க, வேனுக்கு சூட ஏற்றுனாங்க. அதெல்லாம் வேனை ஒரு சைடில் போக சொல்லிட்டு இவர் பாட்டு காரில் சைடில் ஏதாவது ஒரு காரில் போயிருக்கலாம். எவ்வளோ வழி இருக்கு. பிரச்சார வேன்ல தானே பிரச்சாரம் பண்ண முடியும். இல்லை ரோட் ஷோ பண்ணக்கூடாதுல்ல, பிரச்சாரம் அங்கே தானே போய் பண்ணணும். சொல்றேன், எடப்பாடி அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்தாரு, அவரும் வந்துட்டு அதே வேன்ல தான் போனாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு அதுல வர்றதுல என்ன தப்பு? ரோட் ஷோ ஆகல சார். நீங்க சார் காரை மூடிட்டு நீங்க பாட்டுக்கு போய் எந்த இடத்துல அவங்க அனுமதி கொடுத்தா இல்ல, அதுல வந்து எடப்பாடி அவர்கள் வந்து போகிற இதுலயுமே வந்துட்டு பிளாக் டிண்ட் எதுவுமே கிடையாது. பிளாக் டிண்ட் நான் என்ன சொல்றேன் சார், நீங்க இன்டராக்டே பண்ணக்கூடாது மக்கள் கூட. நான் என்ன சொல்றேன், ஷோ நான் வந்துகிட்டு இருக்கேன் பாருங்கன்னு ஷோவே பண்ணக்கூடாது. நீங்க இவர் இன்டராக்ட் பண்ணிட்டு ஃபுல்லா போயிட்டு வர, நேரா போயிட்டு அந்த இடத்துல இந்த இடம்ல இத்தனை மணிக்கு சொல்றாங்கன்னா அத்தனை மணில போய் அங்க நின்று நீங்க பேசிட்டு உங்க வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளவுதான். ஆனா மக்கள் அலைமோதி வந்துட்டாங்களே, என்ன பண்ண முடியும்? வரக்கூடாது இல்ல, அதுல நிபந்தனை. மக்கள் எந்த மக்கள் வந்துன்னா காலைல 7 மணில இருந்து சாயங்காலம் 4-5 மணி வரைக்கும் நிக்க போறாங்க மக்கள். இருந்தாங்க மைக்க கூப்பிட்டு கேட்கறாங்க சார், நான் திருப்பூர்ல இருந்து என் தளபதியை பார்க்க வந்திருக்கான், ஒருத்த மதுரையில இருந்து வந்திருக்கான். அறிவு இருக்க வேணாமா சார் அவங்களுக்கு? திருப்பூர்ல நீ ஓட்டே உனக்கு கிடையாது, நீ எதுக்கு இங்க வந்த நீ சார்? ஒன்றும் இல்லை, இதெல்லாம் இந்த பூரிப்பு சார். இந்த புதுசாக ஏதாவது பார்த்தோம்னா நமக்கு தான் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இது இன்னும் 2வது முறை. இப்போ முதல் மாநாட்டுக்கு 2வது மாநாட்டு பியூஸ் போயிருச்சு கரெக்டா. அதே மாதிரி இப்போ ஒரு 3-4 வாரம் கழிச்சு இது எவனும் சின்ன பண்ணான். இது எல்லாருக்கும் பொது சார். நீங்க புதுசா நான் இவருக்கு மட்டும் சொல்லலை, ஏதோ வன்மத்தில் கேட்குற உண்மைதான். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் பேசுறான், நான் மதுரை மூலக இது மேட்டுத்தெருலேருந்து வந்திருக்கேன்றான். நான் மதுரை மேட்டுத்தெருனா உனக்கு அங்கே தாண்டா வாடி, நீ அங்கே தாண்டா ஓட்டு போடணும், உனக்கு பூத்தே அங்கே தாண்டா இருக்கு, நீ இங்கே வந்து என்னடா பண்ண போற? தளபதியை பார்க்க வந்தேன்ற, எதுக்கு வரக்கூடாதுன்னு சொன்ன உங்கள்கிட்ட. நீ தொண்டனே நீ இப்படி பண்ணினா ரெண்டும் சார். இங்கே சார் தலைவனுடைய பேச்சை தொண்டன் கேட்க மாட்டான்றதான் சார் விஜய் சுற்றி எப்பயுமே நடந்திருக்கு. ஒரு ஆடியோவில் 5,000 மாதம் தான் உண்டு, 5,000 பேர் வாடா அப்படின்னா 10,000 பேர் வருவான். அடி மிதி வாங்கிட்டு வெளில போகணும். 5,000 தானடா உள்ள உட்கார முடியும். 5,000 பேர் வரணும் தானே காமன் சென்ஸ். அப்படி ஒரு அரசியல் சார் ஒன்றும் இல்லை, இது மட்டும் ஒரு இடத்துல பேரிகேட் இருக்கு, அதை தாண்டி போகக்கூடாதுன்றதானே உங்களுக்கு காமன் சென்ஸ். நீங்களும் நானும் போவோமா? அது மேலே ஏறி குதிக்கிறானு சார். இவ்வளோதான் அவங்களோட காமன் சென்ஸ். நடுவில் மீடியன் இருக்குல்ல, அது மேலே ஏறி நிற்கிறானு. எம்ஜிஆர் கூண்டு மேலே ஏறி நிற்கிறான். 4 அதிமுக உள்ள பூந்தானா எந்த இடத்துல அடி ஒன்றே தெரியாது. அவனுக்கு இது 50 வருஷமா பண்ணிட்டு இருக்கவனு. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதிமுக பார்த்து டென்ஷன் ஆனால் என்ன பண்ணுவான்? அப்புறம் அதிமுக எங்களை இது பண்ணிருச்சு, பிரிக்கிருச்சு, ஒதுக்கிருச்சு, ஓடிக்கிருச்சு பண்ணுங்க. இதுக்கு தான், அதாவது என்ன எதை சொல்றோமோ அதை ஒழுங்கா பண்ணணும், பண்ண மாட்டானுங்க. பிரச்சாரம் நடக்கிற இடங்களையும் சரி, அதே மாதிரி மாநாடுகளையும் சரி, இதுதான் முதல் தடவை வந்துட்டு இந்த மாதிரி சேர்கள் உடையறதும் அதே மாதிரி வேலிகள் எல்லாமே உடையறதும் நடக்குதா? இல்லை, நான் என்ன சொல்றேன் சார், அதாவது அந்த சேர் உடஞ்சவன் கதறிங்க பார்த்துருக்கீங்களா? சேர் உடையும், சேரு மொத்தமாக கொடுத்து, அதாவது கான்ட்ராக்டர் பூரா வெளி ஊர்லேருந்து நாங்கள் கான்ட்ராக்டர் இறக்கிட்டோம், எங்களை வந்து ஏமாத்திட்டாங்க, திமுக உள்ள பூந்து இங்கே இருக்கிற சேர் கான்ட்ராக்டர் பூரா ஸ்டாப் பண்ணிருச்சு அப்படின்னாங்க. ரைட்டுங்களா? உஷாராக எடுத்துகிட்டு போயிட்டானுங்க. வெளியூர்லேருந்து வந்த, கேரளாலேருந்து வந்தவனும், கர்நாடகாலேருந்து சேர் கொண்டு வந்தவனும், ஒசூர்லேருந்து வந்தவங்களாம் கதறான், என் சேரை பூரா உடச்சான், அறிவே கிடையாது போல இருக்கு இவங்கிட்டு பேசுகிறான். அது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்கள் சார்? ஒரு இடத்துல மாப், ஒரு கூட்டம், ஒரு மக்கள் கூட்டம்னு இருந்ததுன்னா அசம்பாவிதங்கள் நடக்கும் இல்லைங்களே. இந்த அளவுக்கு கேவலமாக, அதாவது கண்ணு முன்னு தெரியாமல் காட்டு முன்னாடி தான் நடக்காது. எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அவங்களுக்கு இது ஒரு இதை சொல்லி கொடுக்க ஆள் இல்லை சார். ஒரு பேசிக் சென்ஸை வந்து அவங்களுக்குள்ள கொண்டு போகிறது, காமன் சென்ஸை கொண்டு போகிறதுக்கு ஆள் இல்லைன்ற. விஜய் சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்ற. நீங்கள் அப்போ சரியாக வேண்டியது யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ சரியாகாத ஒரு கூட்டத்தை நம்ம ஏன் நம்பணும்னு நான் கேட்குறேன். நீ அவன் சரியாகிறான் இல்லைன்றதை நம்ம விட்டுருவோம் சார். அது அவன் பிரச்சனை, நம்ம பிரச்சனையே கிடையாது. அவன் நம்மகிட்ட வந்தால் பொழந்துருவான், அது வேற கதை. இப்போ அவனுக்குள்ளே அடிபட்டு அங்கங்கே செத்துக்கிறான். அன்றைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் போகக்கூடாதுன்றதான் முதல் நிபந்தனை. ஏர்போர்ட்டுக்கு வேணாவது போய் நிற்போம். நமக்கு ஏர்போர்ட்டில் தானே உலகத்தில் உள்ள எல்லா செலிபிரிட்டி ஏர்போர்ட்டில் தானே வருவான். ரைட்டுங்களா? விஜய் ஏர்போர்ட்டுக்கு வராது சார். ரைட்டுங்களா? விஜயோட பெரிய செலிபிரிட்டியே உலகத்தில் இல்லையா? ஏசுநாதருக்கு மேலே விஜய் இல்லை. அப்போ எல்லா செலிபிரிட்டியும் வந்து போகிறது ஏர்போர்ட் தான். ஏர்போர்ட்டுக்கு போய் நிற்கிறானுங்க. ஏர்போர்ட்ல தானே அவர் இறங்கி வரணும். அங்கே போய் அவரை போய் பார்க்கணும். எங்கெல்லாம் விஜய் பார்க்கணும், விஜய் நான் பார்த்துட்டேன், உலகத்திலே யாரையும் பார்க்கணும், விஜய் பார்த்துட்டேன்னு ஒரு பொண்ணு அழுகுறா. அதை வீடியோ எடுத்து போட்டு ஊர் பூரா பாருங்க, இதுதான் விஜய்க்குள்ள. ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடாது. அங்கே அரிணின்னு ஒரு பொண்ணு பாருங்க,
காலையில் பிள்ளைதாச்சின்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியல, பார்த்தா மயங்கி விழுந்துருச்சு. அதை பாலிமர்காரன் சுற்றி சுற்றி போகிறான், வீடியோ எடுக்காத வெளியே போட்டுன்றான். அப்புறம் என்ன முதுகு குச்சி முதுகு சரியாக வந்தான், ஏடா இந்த மாதிரி எது நடந்தால் வீடியோ எடுக்கத்தான் வந்தான், அவனை வெளியே போய் சொல்கிறேன். அப்புறம் நீ யார், நீ வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வந்திருக்கீங்க, வந்ததே தப்பு, அப்புறம் எதுக்கு வரீங்க, வந்துட்டு அதை வீடியோ எடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது, உங்களை பற்றி தப்பாக வெளியில் பரவிடக்கூடாது. ஏர்போர்ட்டில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஃபுல்லாக ஏர்போர்ட் அத்தாரிட்டி நின்றுருக்கான், அவனுக்குலாம் ஷூட்டிங் பெர்மிஷன் உண்டு சார், தெரியுமா? தெரியுமா சார்? 10 to 12 மரக்கடல்னு ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு என்ன வேலை இல்லையா? இல்லை நைட்டு மிட் நைட் 2 12 ஒன்றுன்னு சொல்லிட்டு போயிடலாம்ல. 10 to 12 மரக்கடைனா 10 to 12 அந்த ஏரியாவை போலரைஸ் பண்ணி போலீஸ் அப்புறம் போட்டு அந்த ஏரியாவை ஃபுல்லாக போலரைஸ் பண்ணி அந்த ஆளுக்கு யார் வந்தால் என்ன ஏது பண்ணணும், அடுத்த ரூட்டெல்லாம் மாற்றி விட்டு இந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு லோக்கல் பாடியும் போலீஸும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணும். அப்போ அது பண்ணிருக்க வேண்டியது யாரு? இப்போ வந்துட்டு 10 to 12 அவங்க பண்ணி இவங்க பாட்டுக்கு வந்தாங்கன்னா 4-5 மணி போனா எனக்கு என்ன போச்சு, மேரா போச்சு வந்தாங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை சார். கேட்டு தான் வந்து இந்த மாதிரி பெர்மிஷன் உங்களுக்கு எப்போ சார் பெர்மிஷன் கொடுத்தோம்? 10 to 12 கொடுத்தோம், ரைட்டா? 10 to 12 நீங்க வந்துருக்குமா இல்லையா? வரலன்னா அப்புறம் யாரு மக்கள் கூட்டம் அலையும்போது என்ன சார்? மக்கள் கூட்டம் அலையும்போது மறுபடியும் மக்கள் மேல பழியப்படாங்க சார். வந்திருக்கோம் போல தொண்டர் சார்ன்ற மக்கள் தான். ஆமா சார், தொண்டர்னா அப்ப தொண்டரை கட்டுப்படுத்த வேண்டியது எந்த யாரு பொறுப்பு சார்? இது இன்னைக்கு பண்ணது திமுக பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? அதிமுக பண்ண முடியாதா? இப்போ ஒரு இடத்துல போய் அந்த ரோடை பூரா நாசமாக்கணும், அந்த ரோட்டில் பூரா எவனும் வந்துடக்கூடாது, நான் எடப்பாடியார் வரேன் அப்படின்னு சொல்லி எடப்பாடியாருக்கு பண்ணுறது ஒரு நிமிஷம் ஆகும். நீ சொல்லுங்க, முடிச்சிருவார் சார். ஃபோனை போட்டாருன்னா அந்த மாவட்டத்துக்கு ஒரு தடவை சொல்லிட்டாருன்னா, இப்போ நான் இந்த மாவட்டத்துக்கு வரப்போறேன்ப்பா, நேற்று இவங்க பண்ணாங்களே அந்த குட்டிக்காரன் போட்டு குரங்கு மாதிரி பண்ணிட்டு வந்தாங்களே, அந்த மாதிரி நம்ம அழுகு பண்ணணும் அப்படின்னா ஒருத்தனை வச்சு பார்த்துருவானுங்க சார் அவனுங்க. இதுதான் சார் ஒரு பேசிக் காமன் சென்ஸ். ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி நீ வந்து கேம்பெயின் பண்ண போறேன்னா நீ மக்களை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. அதுதான் உனக்கு வைக்கிற ஃபர்ஸ்ட் பிரீமியர் டிமாண்ட். சிதம்பரம் ரோட்ல நிற்கிறான்றாங்க சார், அதை விடவா சார் இவங்களாம் பெரிய ஆளு? அவரை விடவா சார் இவங்களாம் அரசியல் தெரிஞ்சவங்க? என்ன சார் சொல்லணும்னு நினைக்கிறீங்க நீங்க? அப்புறம் அவரை நீங்க ஸ்டாப் பண்றீங்க, நீங்க ஸ்டாப் பண்ணி கேட்டா விஜயை பாக்குறதுக்கு நாங்க உயிரா நிக்கிறோம்ன்றீங்க. என்ன நீ நின்று என்ன பண்ண போற? தூக்கி அவர் மேல துண்டை கொண்டு எரிய போறாங்க. அவர் வர நேரம் போல அவர் மேல ஏதாவது எரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க. இதுக்கு நீ வந்து நின்னா என்ன வந்து நிக்கல என்ன பேசணும்? இப்போ கிட்னி திருட்டு நடந்திருக்கு, அதை பத்தி நேரடியா பேசியிருக்காரு. திமுகவில் எம்எல்ஏ தான் சொந்தமான மருத்துவமனையில தான் இது நடந்திருக்கு அப்படின்ற வரைக்குமே வந்துட்டு பேசியிருக்காரு. இதை விட தெளிவா என்ன பேசணும் சார்? இப்போ குற்றச்சாட்டு நீங்க வைக்க போறீங்க, இந்த குற்றச்சாட்டு யார் வச்சதில்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கனிமவள கொள்ளையை பத்தி எவ்வளவு நாளா பேசிட்டு இருக்காரு. இது அதாவது ஐயோ அவர் பேசிட்டாரா, இப்ப அவருக்கு என்ன பண்ணுன்றீங்க? பாரத ரத்னா கொடுத்துருவோமா? இதுதான் சார் அவர் பண்ணணும். அவர் இன்னைக்கு தான் பண்ணியிருக்காரு. அவரு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் நெருக்கி. இதுதான் பண்ணணும், இன்னைக்கு தான் அவர் பண்ணியிருக்காரு. பண்ணது தப்புன்னு சொல்லல. விஷயம் என்ன சொல்றேன்னா, இது புதுசா அவர் கட்சியே முதல்ல கொள்கை இல்லாத ஒரு கட்சி, அதை நம்ம ஏத்துக்கிறோம். கொள்கை இல்லாத கட்சி, சரி என்னதான் இவர் பேசுவார்னு பார்த்தா புதுசா ஏதாவது பேசுவார்னு பார்த்தா புதுசாவே எதுவும் பேச மாட்டாரு. திருச்சியில் மலைக்கோட்டை ஃபேமஸ், அதை பார்க்க வந்தா அப்படின்றாரு. திருச்சி போறவங்க கூட அதை சொல்லுவான் இல்லையா? அப்படி அவர் சொல்லி ஆமா சார் விஷயம் சொல்லியிருக்காரு. முக்கியமா இதையும் சொன்னாரா இல்லையா? எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு முதல்ல இங்க வந்துட்டு போட்டியிடணும்னு நினைச்சாரு. அதே மாதிரி அண்ணா அவர்களும் வந்துட்டு இங்கதான் வந்து மதுரைக்கு போய் மதுரை மாநாட்டை பண்ண சொன்னாரு. எங்க அண்ணன் விஜயகாந்த் ஊருன்னாரு. விஜயகாந்த் இங்கதான் மாநாடு நடத்தினாரு. ஒரு இடத்து போனா ஆளாளு அந்த ஊர்ல இருக்கணும் சொல்ல வேண்டியது. இதுன்னு பெரிய விஷயமா? நாளைக்கு திருநெல்வேலி போனா என்ன சொல்லுவாரு? ஆனா நீங்க சொல்றது என்னன்னா மலைக்கோட்டையை ரசிக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி அதுவும் சொன்னார்ல சார். மலைக்கோட்டை பார்த்து சொன்னாரு. ஆனா இதையும் சேர்த்து தானே சொன்னாரு சார். நீங்க சொன்னதையும் சொன்னாரு, நான் இல்லைங்களேண்ணா. அதான் சார் இதையும் சொன்னார்ல. நான் அதான் சொல்றேன், இது எல்லாரும் சொல்றது. அந்தந்த ஊருக்கு போன நாளைக்கு திருநெல்வேலி போற இடத்துல இந்த ஊர்ல அல்வா ஃபேமஸ் ஏதாவது சொல்லுவாரு, சம்மந்தப்படுத்தி ஏதாவது சொல்லுவாரு, அவ்வளவுதான். இப்போ அந்த எனக்கு தெரியல அந்த லிஸ்ட்ல திருநெல்வேலி இருக்கான்னு தெரியல. போறனே நீ வேணா பாருங்க, கம்பல்சரி அதை ரிலேட் பண்ணாம திருநெல்வேலி எவன் சார் பேச முடியும்? பேசித்தானே ஆகணும். அந்த மாதிரி திருச்சி வந்தா திருச்சி மலைக்கோட்டை பேசித்தான் ஆகணும். திருச்சி வந்தா திருச்சியில் அண்ணா பத்தி பேசித்தான் ஆகணும், எம்ஜிஆர் பத்தி பேசித்தான் ஆகணும். இதெல்லாம் புதுசா என்ன? அவர் அந்த போட்டோ ஒட்டிட்டு தானே வர்றாரு. அதுவே அயோக்கியத்தனம், கடைஞ்செடுத்து அயோக்கியத்தனம். அதிமுகவும் திமுகவும் அந்த கட்சியினுடைய நிறுவனங்கள் இருக்கு, அந்த கட்சி தான் இன்னைக்கு நம்பர் 1 நம்பர் 2க்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. இவர் அந்த 2 போட்டோயும் ஒட்டிட்டு வர்றாரு. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? இதை கேட்க மாட்டீங்க. இது நல்லது, இது அவர் பண்ணலாம் பண்றீங்க நீங்க. அதை நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். இது என்னங்க அநியாயமா இருக்கு? கடந்து வந்த பாதையை வந்துட்டு பின்பற்றுறதுக்கு என்ன தப்பு? அதுக்கு தானே கட்சி இருக்கு. நீங்க என்ன கடந்து நீங்க என்ன பின்பற்றுறீங்க? கட்சியே இருக்கு. ஏங்க இப்போ எம்ஜிஆரை கூப்பிட்டு ஏங்க அதிமுக கட்சி இது இருக்கு, செத்து போன எம்ஜிஆர் எழுப்பி விட்டு அதிமுக இருக்கு, ஆனா இன்னொருத்தர் வர்றாரு, அவரு உங்க பேரை சொல்றாரு, அவர் ஜெயிக்கணுமா அதிமுக ஜெயிக்கணுமா? யாரு சொல்லுவாரு எம்ஜிஆர் ஜெயிக்கணும்னு? கட்சி ஜெயிக்கணுமா அவங்களுடைய செயல்பாடுகள் ஜெயிக்கணுமான்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? இப்ப அதிமுக செயல்பாடு என்ன? அதிமுக சார் செயல்பட்டு இருக்க ஒரே கட்சி. இவர் என்ன செயல்பட்டாரு? இன்னைக்கு தானே வெளியிலே வந்திருக்காரு. வெளியில வந்து அவர் செயல்பட்டாரு அப்படின்றீங்க நீங்க. இவர் எல்லாத்தையும் ஏதோ பண்ணி முடிச்ச மாதிரி இவர் இன்னைக்கு தான் சார் மக்கள்கிட்ட தலைவே காட்டுறாரு. அதுவும் மக்களே கிடையாது சார், பூரா தொண்டர்கள் தான் சார் நிக்கிறான். அவனுக்கா தெரியும் சார், பொதுமக்களை முன்னால விட்டு இவன் பின்னால நிக்கணும். இது கூட தெரியல அவனுக்கு. இவனுக்கு போய் முன்னாள் நின்றுக்கிறானுங்க. கேட்டா அதை இதையும் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு வேலை கொடுக்குறான், அதை கொடுக்குறான், செம்ப கொடுக்குறானு சார். ஏதோ இவரு நாட்டாம சொல்ற மாதிரி செம்ப கொடுக்குறானு. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு என்ன சார் இது சொல்லியிருக்காரு? நான் வந்துட்டு ஆட்சியை வந்துட்டு தாவேகா ஆட்சி அமைச்சது அப்படின்னா நாங்க வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படுத்த முடியற விஷயங்களை மட்டும்தான் வந்துட்டு நாங்க செயல்படுத்த முடியாதானே சார் முடியும். அதை மட்டும் தான் இது ஒரு ஸ்டேட்மென்ட். வந்து
நாங்க தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்றது பெருசா கொடுக்க மாட்டோம், அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதை செயல்படுத்த முடிஞ்சா மட்டும்தான் அதை நாங்க கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுலயும் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பாதுகாப்புல எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காது. அதே மாதிரி இப்போ பெண்கள் பாதுகாப்புல காம்ப்ரமைஸ் பண்ணிடுவோம்னு சொன்ன ஒரு தலைவர் காட்டுங்க. ஆனா இது ஒரு ஸ்டேட்மெண்டா சார்? இது ஆண்டாண்டு காலமாக நான் சொல்றது 1500களிலிருந்து இருந்து 1400களிலிருந்து இருந்து அந்தந்த ஊர் ராஜாமார்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். இது இப்ப இல்ல, அரசியல்லாம் இன்னைக்கு ஜனநாயக பெண்கள் பாதுகாப்பு வந்துட்டு காம்ப்ரமைஸ்ல தான் போயிட்டு இருக்கு இப்போ. அது ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்து. இப்போ இவர் இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பேரும் நீங்க எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துறீங்களா? இவர் இருக்கும்போது கம்ப்ளீட்டா இவர், நான் இப்போ நீங்க சொல்றதை பார்த்தா 2026 விஜய் தான் சிஎம்ன்றீங்க. 2026 அப்புறம் பெண்களுக்கு இங்க பிரச்சனை வராது, நீங்க எழுதி கொடுத்துருங்க, நான் வாங்கிட்டு போயிடுறேன். பிரச்சனையோட அளவு எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பார்க்கணும். அப்போ புரியல எப்படி? அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் ஒரு 100 நடந்ததுன்னா 2வது வருஷம் 90னா சரின்னு சிரிச்சுட்டு இருந்துக்கலாமா? பாதுகாப்பு அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு நம்ம முறைப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு அதனுடைய தாக்கம் இருந்ததுன்னா அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு வரும். சரி, அதுதானே சார் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல தானே சார் இப்ப அப்படி இல்லன்னு சொல்றாங்கல்ல, அதனாலதான் வந்துட்டு அதற்கான இப்ப இல்லன்றாங்க. சார் எப்பயுமே அது இருந்துகிட்டு தான் சார் இருக்கும், பர்சன்டேஜ்ல முன்ன பின்ன ஆகும். சோ இப்ப வந்துட்டு விஜய் அவர்கள் அடுத்தது அரியலூரை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இந்த பயணம் வந்துட்டு 5 பேர் போகணும்னாங்க பின்னாடி சார், அந்த நிபந்தனைகள்ல 5 பேர் போகணும்னாங்க. 100-200 பேர் போயிட்டு இருக்காங்க. பைக்ல 3 பேர் உட்காந்து போறாங்க சார். பைக்ல 3 பேர் உட்காந்து போறது நீ விஜய் இல்ல, ரோட்ல போகவே கூடாதுன்றது உங்களுக்கு எனக்கும் பைக் வாங்கணும் எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னைக்கு 2 ஹெல்மெட் போட்டு போகணும், இவங்க 3 பேர் உட்காந்து போயிட்டு. சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. அதான் இப்போ வந்து அவர் வந்துட்டு அரியலூர் நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இது வந்து என்ன அப்படின்னா சனிக்கிழமைகள்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா? சனிக்கிழமைகள் வந்துட்டு எதனால அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இவர் ஒரு டைமண்ட் ஸ்பூன்ல சாப்பிட்டு வளர்ந்தவர் சார். பிறக்கும் போது எஸ்எஸ்சி மகன், இதோட வேற என்ன வேணும் சொல்லுங்களேன்? ஒரு லீடிங் டைரக்டர், அவர் படம் நார்த் இந்தியாவில சக்க போடு போட்டுக்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட ஒரு டைரக்டருக்கு மகனாக பிறந்திருக்காரு. அசராம இருப்பார், அசராம வந்தார். 92ல் அவர் படம் நடிக்க வந்தார். அவங்க அப்பாவை தான் இறக்கி விட்டு 2012 கிட்டத்தட்ட 92, 2002, 2012 30 வருஷ கேரியரில் 20 வருஷம் அவங்க அப்பா தான் அவரை கதை கேட்டு கதையை ஓகே பண்ணி சொல்லி இந்த கதை நீ நடிச்சா நல்லா இருக்கும், இங்கே போய் மேடை போட்டு அரசியலுக்கு முகாந்திரம் கொடுத்து இவர் அடுத்து ரஜினிகாந்த் அவரையே சொன்னேன்னா நீ வருவேன்னு கடைசி வரைக்கும் சொல்ல வச்சு நீட்டாக எந்த ப்ரெஷரும் சொந்தமாக எந்த முடிவு தன்னால் தன்னிச்சே எடுக்க முடியாமல் இல்லை எடுக்க அவரை கூடாமல் கொண்டு வந்தாப்புல எஸ்எஸ்சி, அழுங்காமல் கஷ்டப்படாமல் கொண்டு வந்து அந்த 2012 வரைக்கும் கொண்டு வந்தாப்புல. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் தள்ளி போச்சு. அந்த 2012 அந்த கடைசியில் துப்பாக்கியும் கத்தியும் ஓகே பண்ணி கொடுத்துட்டு வெளில போனா சார். துப்பாக்கி கத்தி கொடுத்த புஷ் தான் சார் இன்னைக்கு லியோ வரைக்கும், சரிங்களா? நாளைக்கு ஜனநாயகம் வரைக்கும் அது நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சார். இதையும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா கஷ்டம். அப்போது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அரசியலுக்கு வரன்ட்டாரு, கஷ்டப்படணும். எப்படி முடியும் அவரால்? வாழ்க்கை பூரா நீ சொகுசாக இருந்துக்கிட்டு சின்ன பிள்ளைலேருந்து பிறந்து வாழ்க்கை பூரா எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இது இல்லாமல் சாலி கிராமத்தில் வீடு, அப்போவே பார்த்தீங்கன்னா அவருக்கு தனி ரூம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுத்து நீட்டாக வச்சு அப்படி இப்படிலாம் வச்சு வந்து இப்போ நீ வந்து டெய்லி மக்கள் நின்று எடப்பாடியார் மாதிரி வெயிலில் நின்று கஷ்டப்படுனா இன்னைக்கு கிட்டத்தட்ட 100-150 நாளில் 150 தொகுதி தாண்டி போயிட்டு இருக்காரு. ஒரு நாளைக்கு ஒரு தொகுதி, இன்னும் சொல்ல போனால் ஒரு நாளைக்கு 2 தொகுதி, சமயத்தில் 2 நாள் 3 நாளைக்கு ஒரு தொகுதி. எந்த தொகுதியில் எந்தெந்த பிரச்சனைகளை பார்க்கணுமோ அவ்வளோ தூரம் 100-150 நாள் 200 நாள் நோக்கி போயிட்டு இருக்காரு எடப்பாடியார். டெய்லி மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு, மக்களை விஷயத்தில் செஞ்சுட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா கட்சியை துண்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் பேயால இது. அங்கே இருந்து அங்கே அமைச்சர்கள், அவருடைய எக்ஸ் அமைச்சர்கள் கூட அங்கே மீட்டிங் போட்டு இங்கே இருக்கணும் பூரா நீ கட்சியை நீ மதிக்கலையா, உன்னை நான் மதிக்க மாட்டேன்னு டீல் பண்ணிட்டு இருக்காரு. லெஃப்ட் ஹேண்டில் கரெக்டாக பார்க்குறோமா? அந்த மாதிரி மக்களாக இருந்தோம்னா சார் அப்படி டெய்லி மக்களாக வெயிலி மேலே நிற்க முடியும். டெய்லி பேசணும்னா அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வேணும் சார். ஆனால் இதற்கு தாவேக்காவினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க பெர்மிஷன் கேட்டோம், 3 நாளைக்கு ஒருக்கையாவது எங்களுக்கு நடத்த விடுங்க அப்படின்ற பெர்மிஷன் கேட்டோம், ஆனா கோஆபரேஷன் போலீஸ் சைடுல இருந்து எங்களுக்கு கிடைக்கல. உலகத்துல அப்படின்றதுனால படம் இறக்குற டைம்ல இருந்து இப்படிதான் சார். படம் எல்லாரும் படமும் தள்ளி போகும். கமலஹாசன் படம் தள்ளி போயிருக்கு, ரஜினி படம் தள்ளி போகாது, அஜித் படம் பெருசாக தள்ளி போகுது, மற்ற சிவகார்த்திகேயன் படம்லாம் தள்ளி போயிருக்கு. இப்படி எல்லா படமும் தள்ளி போகும், ரைட்டுங்களா? இவர் படத்துக்கு தள்ளி போனால் அரசாங்கம் தளபதியை பார்த்து 5 தள்ளி போகுது படம் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆடியோ லான்ச்சில் ஏதாவது போலீஸ் ஏதாவது புகுந்து அடிச்சிருச்சுன்னா அது அடக்குமுறை, விஜயினுடைய வளர்ச்சியை பார்த்து பிடிக்காத அரசாங்கம் அடக்குமுறை பண்ணுது அப்படி சார். அருண்குமார் அப்படின்னு சொல்லி கமிஷனர், மாவட்ட கமிஷனர் நினைக்கிறேன், போலீஸ் கமிஷனர் சென்னைன்னு நினைக்கிறேன் சார், தெரியல சார். ஆனால் இந்த பேட்டி நான் பார்த்தேன். யார் எப்போ அதாவது அந்த கேட்ட ரெக்வஸ்ட்டை நீங்கள் கேட்ட அனுமதியை வழங்கலை, பேரை சொல்லிட்டு சொல்லுங்கள், சும்மா போகிற போக்கில் அடிச்சு விடாங்கன்னு அவரு கேட்டார் நிருபர்கள்ட்ட. என்கிட்ட பதில் இல்லை. நிருபர்கள் ஒரு 20 பேர் அவர்கிட்ட வந்து வேறு ஏதோ பிரச்சனைகள்லாம் கேட்டு அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காப்புல, ரைட்டா? அதுக்கப்புறம் கடைசியாக அவர் கேள்வி வைக்கிறாங்க, சார் விஜயை வந்து எதுவும் அனுமதிக்க மாட்டீங்களே, ஆளுங்கட்சியினுடைய அழுத்தம் உங்களுக்கு எதுவும் இருக்கா, என்ன பிரச்சனை, எதுக்கு விஜய் மட்டும் கார்னர் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது சுருக்குனாரு. சார் சும்மா கேள்வி கேட்குறேன்னு எதை வேணாலும் கேட்காதீங்க,
எப்போ எங்கே அனுமதி மறுக்கப்பட்டது ஒரு லிஸ்ட்டு கொடுங்க, லிஸ்ட்டு கொடுத்துட்டு பேசுங்க அப்படின்னு கேட்டார் சார். இன்னும் பதில் இல்லை சார். ரைட்டுங்களா? இது இவனுக்கு வழக்கமாகவே வச்சுருக்காங்க சார். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்றைக்கி மீடியனில் ஏறி இருக்கிறானுங்க, பேனர் மேலே மரத்து மேலே ஏறி நிற்கிறானுங்க. ரைட்டுங்களா? கார் ரோட் ஷோ போகிறானுங்க, 20 பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. ரைட்டுங்களா? அதில் பெண்கள் விழுந்திருக்காங்க. பெண்களை கூட்டத்துக்கு வராதுன்னு உங்கள் விஜய் தான் சொன்னார். குழந்தைகளை கூட்டு வராதுன்னு விஜய் தான் உங்கள் விஜய் தான் சொல்லியிருக்காரு. அதையும் மீறி மரியாதை இல்லாமல் கூட்டு வரீங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. ரைட்டுங்களா? இன்னும் நாளைக்கு தெரிய வரும் ரோட்டில் வேறு என்ன அசம்பாவிதம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, மக்களுக்கு என்ன பிரச்சனை நடந்திருக்கு நாளைக்கு தெரிய வரும். காரு நிற்கிது, 2 ஆம்புலன்ஸ் போகுது. ஆம்புலன்ஸ் சும்மா போகிறது எப்படி, கூட்டத்து நடுவில் போகிறது எப்படி சார்? 2 நிமிஷம் 5 நிமிஷம் தொய்வு ஆகுமாகாதா? ஆகும்ல. அப்போ அந்த 5 நிமிஷத்தில் ஒருத்தர் உயிரை போச்சு ஏதோ போச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணி இப்போ அடுத்த செவ்வாய்க்கிழமை அடுத்த சனிக்கிழமை இன்னும் அடக்க தான் செய்வாங்க, இன்னும் உங்களை ஒடுக்க தான் செய்வாங்க. அப்போ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வந்து பிரச்சனைன்னு நீங்கள் நிற்க தான் போகிறீங்க. இது வழக்கமாக வச்சுருந்தா இப்படி ஒன்று சொன்னால் அதை கேட்கணும். கேட்க மாட்டேன், நான் கேட்குறதா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுக்க முடியும்? நன்றி சார். நன்றி.